2 நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தால் நாளைக்கே இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காஃபி தூள் அதுக்கப்புறம் 2 பழுத்த வாழைப்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். பிளெண்டரில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழமை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் எடுக்கிறப்ப நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் சின்ன சின்ன பீசஸாக பிளெண்டரில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துக்காதீங்க. வெஜிடபிள் ஆயில் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இதை ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிக்கல்லே இருக்கக்கூடாதுங்க, லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சின பால் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது பாருங்கள். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் டின் ரெடி பண்ணிக்கலாம். பேக்கிங் டின்னில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். எல்லா சைடுமே வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம பேக் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கலாம். பேட்டர் சேர்த்துட்டு இதை ஒரு 2 இல்லை 3 முறை நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஏர் பபிள் இருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ ஒரு பேன் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த பேன் ஒரு 10 மினிட்ஸாக ப்ரீ ஹீட் ஆகிருக்கு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலே இருக்க லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் டின்னை உள்ளே எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம பேன்லேயும் பேக் பண்ணலாம், இல்லைனா அவன்லேயும் வச்சுக்கலாம். பேனில் வைக்கிற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் 40 to 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதே நீங்கள் அவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 160 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. 40 to 45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இது நான் ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு. இதை நம்ம உடனே கட் பண்ணக்கூடாது, நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணால் தான் கேக் நல்லா அழகாக கட் பண்ண வரும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணலாம் வாங்க. இதே போல் பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். நல்ல ஸ்பாஞ்சியான பனானா காஃபி கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். முட்டையும் நம்ம சேர்க்கலை. இந்த கேக் அவன்லேயும் செய்யலாங்க, அவனே இல்லாமல் பேன்லேயும் செய்யலாம். பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். முட்டை சேர்க்காமலே ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இந்த கேக்கை நம்ம செய்யலாம். ஸோ உங்கள் வீட்டில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காஃபி பொடி இருக்கும். ஸோ வாழைப்பழம் காஃபி பொடி வச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.